வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. ஓபிஎஸ் அவர்களுக்கு தேடி வந்த அதிர்ஷ்டம். 30 அதிமுகவின் நிர்வாகிகள் அந்தர்பல்டி. சி.வி. சண்முகமும் எஸ்.பி. வேலுமணியும் இணைந்து விட்டார்கள். எஸ்.பி. வேலுமணிக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவரே தெரிவித்துவிட்டார். நேற்று அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளது ஆலோசனை கூட்டத்தில் எஸ்.பி. வேலுமணி அவர்கள் எனக்கு மட்டும் பதவி தந்து என்னுடைய ஆதரவாளர்கள் 30 பேர்களுடைய மாவட்ட செயலாளர்களை பறித்து அவருக்கு மீண்டும் அதே பதவியை கொடுக்காமல் புறக்கணிப்பது நியாயமல்ல. என்னை நம்பிதான் அவர்கள் வந்தார்கள். அவர்களுக்கு நான் எந்தவிதமான துரோகமும் செய்துவிடக்கூடாது. ஓபிஎஸ் அவர்களுக்கு அன்று நாம் செய்தது இன்று எனக்கு ஒட்டுமொத்தமான துரோகத்தை எடப்பாடி செய்து வருகிறார். நிச்சயம் இது தொடரக்கூடாது. ஒன்று, எனது பதவியையும் எனது ஆதரவாளர்கள் 30 நபர்களது மாவட்ட செயலாளர்கள் பதவியையும் ஒப்படைக்க வேண்டும். இல்லை என்றால் கூண்டோடு நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவிற்கு அதிமுகவின் தலைமை மிகப்பெரிய அளவில் கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையும் என்பதை தெள்ளத் தெளிவாக பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் தோல்வியில் முடிந்த நிலையில் ஓபிஎஸ் அவர்கள் அன்று கூறியிருப்பார், எடப்பாடியால் வெற்றியடைய முடியாது. அவரால் அதிமுகவில் பிரச்சனைகளை மட்டும்தான் உருவாக்க முடியும். அதிமுகவில் இருந்து நிர்வாகிகள் வெளியேறுவதை அவர் சந்தோஷப்படுவார். அவரை விட அதிகமான அதிமுகவிற்கு உழைத்தவர்கள் அதிமுகவில் இருப்பதை அவர் விரும்ப மாட்டார். புதியவர்களை நியமிப்பது சரிதான், ஆனால் மூத்த நிர்வாகிகளை மதிப்பதுதான் ஒரு கட்சியின் தலைமைக்கு ஒட்டுமொத்தமான வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும். ஆனால் எடப்பாடி அதை செய்ய மாட்டார். கட்சியிலிருந்து விலகுபவர்களை சிரித்து கொண்டே வழி அனுப்புவார் எடப்பாடி என்பதை அன்றைக்கு பேசியிருப்பார். ஆனால் இப்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் கூறியதுதான் அதிமுகவில் நடந்து கொண்டிருக்கிறது. ஓபிஎஸ் அவர்களுக்கு தேடி வந்த அதிர்ஷ்டமாகத்தான் தற்பொழுது 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவிலிருந்து ராஜினாமா செய்திருக்கிறார்கள். அவர்கள் நீதிமன்றத்தில் கொடுத்த விளக்கம் என்ன தெரியுமா? அன்றைக்கு ஓபிஎஸ்ஸிற்கும் வைத்திலிங்கம் சசிகலாவிற்கு நாங்கள் அனைவருமே எடப்பாடியின் பேச்சை கேட்டு அவர்களை புறக்கணித்தோம். ஆனால் அன்று அவர்கள் கூறியது உண்மைதான். எடப்பாடி மிகப்பெரிய ஒரு துரோகி. அவரது சுயநலத்திற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடியவர். கட்சியை அவரால் சிறப்பாக வழிநடத்த முடியாது என்ற காரணத்தினால்தான் தாவேகாவில் நாங்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்தோம் என்பதையும் தெரிவித்துள்ளனர்.